பொம்மை பஜார் ரசிக பெருமக்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். அக்டோபர் 2024 ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்கிறது? ரிஷபராசிக்காரங்க கடந்த ஒரு மாதம் ராசிநாதன் நீச்சம் அடைந்ததுலேருந்து கொஞ்சம் சரியில்லாத நிலையில் இருந்தாலும் இந்த மாதம் அற்புதமான நல்ல பலன் இருக்க போகுது. அடிக்கடி ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அடுத்து ஒரு 4-5 வருடத்துக்கு பெரிய கலக்கம் எதுவும் தேவையில்லை. ஏங்க தேவையில்லை? 6ஆம் இடத்துல இப்பொழுது ராகு இருக்கிறாரு. அடுத்த வருடத்துல சனி திரும்பவும் 6ஆம் இடத்துல போக போறாரு. எப்பொழுதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல 6ஆம் பாவகம் கெடுதோ, உங்களுடைய கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், அவமானம், எதிரிகள் அவ்வளவும் மட்டுப்பட்டு போறாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது இருக்கக்கூடிய பாவ கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்தை கெடுக்கும்ல, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் சரி, அடுத்து வரக்கூடிய சனியும் சரி, உங்களுடைய கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம் மாதிரியான அமைப்புகளை கெடுத்து உங்களுக்கு நல்ல பலன் செய்ய போறாங்க. சரி, இந்த மாசம் என்ன நடக்கும்? இந்த மாசம் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல கடனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள்ல அவரே சுக்கிரனாகி இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? வீடு, வாகனம், லக்ஸரி ஐட்டம் மாதிரியான விஷயங்கள், இது மாதிரியான சுப காரியங்களுக்கான சுக்கிரன் சார்ந்த சுப செலவுகளை பண்ண போறீங்க. வயது, தகுதி, இருப்பிடத்துக்கு ஏற்ற மாதிரி இது முன்ன பின்ன அமைப்புகள் இருந்தாலும் சகல தரப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு உந்துதல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமா இருக்கும். கடந்த மாசத்துல கொஞ்சம் சரியில்லை. ராசிநாதன் எப்பொழுதெல்லாம் நீச்சம் அடைகிறாரோ உங்களுடைய உழைப்பு வீணடிக்கப்படுகிறது. தேவையில்லாத அலைச்சல், வம்பு மாதிரியான விஷயங்கள்ல நீங்களே தலையிட்டு வெளியில வரீங்க அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். இப்பொழுது எல்லாம் மன ரீதியாக சரி கட்டப்படக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லிடலாம். உண்மையை சொல்லணும்னாக்கா இந்த வருட தீபாவளி ரொம்ப நல்லா இருக்குங்க. 6ஆம் பாவகம் சுபரின் தொடர்பால நல்லா இருக்கு. இந்த அமைப்புகள் இருந்தாலே உங்களுக்கு சுப கடன்கள் ஏற்பட போகுது. நல்ல விரயத்தை பண்ண போறீங்க. நிறைய அதை பண்றேன், இதை பண்றேன், வெளிநாடு போறோம், வெக்கேஷன் போறோமா அப்படின்ற மாதிரியான சில நல்ல அமைப்புகள் இருக்க போகுது. இது பருவ வயதினருக்கு. இந்த இளைய பருவத்தில் இருக்கிறீங்க, நீங்களே காதல் சம்பந்தப்படுற அமைப்புகள் இருக்கீங்கன்னாக்கா அற்புதமான காலகட்டம். இந்த மாதத்துல சுக்கிரன் 7ஆம் இடத்தையும் வருவார். சுக்கிரன் 6ல் இருக்காரு, 7ல் இருக்காரு. இந்த 2 இடமும் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதம். உங்களுடைய பார்ட்னரால, உங்களுடைய காதலரால, உங்களுடைய கணவனோ மனைவியால, இது அமைப்புகள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல அறிமுகங்கள், நல்ல தொடக்கங்கள், வாழ்க்கையோடு அடுத்து அப்படி டிராவல் பண்ணி வரக்கூடிய அற்புத நிகழ்வுகள். சுக்கிரனாலே என்னங்க, உல்லாசம், சந்தோஷம், மகிழ்ச்சி, அப்படியே ஜாலியா இருக்கிறது. இதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு கொடுக்க போறார். ஏங்க இதெல்லாம் கொடுக்க போறாரு? ராசியை வலுத்து 2 சுபர்கள் தொடர்பு கொண்டிருக்காரு. ராசியிலே குரு இருக்கிறாரு. சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வந்து அவரும் ராசியை தொடர்பு கொள்றது அப்படின்றது நீங்கள், உங்களோட மனைவி அப்படின்னு சகல தரப்பினரும் நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதெல்லாம் விட இன்னொரு நல்ல விஷயம், உங்களுடைய 5ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறாரு. 5ஆம் இடத்திலே 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டுங்க, முயற்சிகளால வீடு வாகன அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா கல்வி சம்பந்தப்படுற அமைப்புல இப்பொழுது நல்ல தேர்ச்சி இருக்கும். ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் இப்பொழுதே நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். முந்தியை விட இப்ப அந்த சோம்பல் தன்மையெல்லாம் இல்லை. முயற்சி எடுத்து பண்ணிடலாம், சாதிச்சிடலாம். பேச்சு சம்பந்தப்படுற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை எட்டக்கூடிய அமைப்பு. நீங்க பேசக்கூடிய வார்த்தை பலிதமாகக்கூடிய அமைப்பு. இது ரொம்ப நல்ல விஷயம். யாரெல்லாம் பேச்சு சம்பந்தப்படுற துறையில் இருக்கிறீங்க, டீச்சர்ஸா இருக்கிறீங்களா, நீங்களே கன்சல்டன்டா இருக்கிறீங்களா, நீங்களே வழக்கறிஞரா இருக்கீங்களா, இந்த துறையில் பேச்சை அடிப்படையாக கொண்டு, புத்திசாலித்தனத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய சகல தரப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் அதி அற்புதமான ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க. 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல ஒரு மாதிரியான அமைப்புகள் தொடர்ந்து இருந்தாலும் கூட 8ஆம் அதிபதி ராசியில இருக்காரு, 6ஆம் அதிபதி வலுத்து 6ஆம் இடத்தோட தொடர்புல இருக்காரு. 12ஆம் இடம் எப்பொழுதுமே அடிக்கடி சொல்ற மாதிரி சுபர்கள் 6, 8, 12 அமைப்புகளில் தொடர்பு கொண்டாலே உங்களுக்கு ஒரு மாதிரியான விபரீத ராஜயோக அமைப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதத்துல அதற்கான தொடக்கம் இருக்குங்க. விபரீத ராஜயோகம்னா பெரிய அளவில் ஜெக்பாட் தான் அடிக்கணும்னு இல்லை. நல்ல நட்பு கிடைக்கும், நல்ல காதல் கிடைக்கும், நண்பர்களால் ஒரு மாதிரியான போய் பிற்பகுதியில் நீங்கள்லாம் சேர்ந்து ஆரம்பிச்ச பங்குதாரர்களோட சேர்ந்து ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்ச ஏதோ ஒரு தொழில் மிகப்பெரிய ஒரு growth அப்படின்ற மாதிரியான அருமையான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிறைவான மாதமாகவே இருக்குங்க. காதல் சம்பந்தப்படுற அமைப்புகள்ல அற்புதம். தசாபுத்தி ஒத்துழைக்கிற அமைப்புல திருமணம் அப்படி இப்படின்னு அடுத்த விஷயத்துக்கு போகும். மிக முக்கியமாக கடன் வாங்குற மாதிரி இருக்கும். சுக்கிரனின் காரக வழியில கடன். வீடு வாகன அமைப்பு முதல்ல சொல்லிட்டோம். திருமணத்துக்காக ஹால் பார்க்குறேன், கல்யாணத்துக்கு சாரி பார்க்குறேன், இங்க ஷாப்பிங் பண்றேன், அங்க ஷாப்பிங் பண்றேன் அப்படின்ற மாதிரியான சுப செலவுகள் அதிகம் இருக்கக்கூடிய காலகட்டம். பணம் வருமாங்க, செலவு பண்ணணும்னாலே வருமானம் இருந்தால் தாங்க செலவு பண்ண முடியும். கடன் ஒரு அமைப்புகளில் இருந்தாலும் கூட செலவுக்கு பணம் கடைசி நேரத்திலேயாவது கிடைச்சி ஒரு நல்ல அமைப்பு வந்துடும். மிக முக்கியமாக பிரிந்திருந்த நட்பை இந்த மாதத்தில் மறுபடியும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அவர் மறுபடியும் வந்து சேர்ந்து யார் மேலே தப்பு அப்படி விட்டுட்டு மறுபடியும் ஒரு புதிய தொடக்கம் பண்ணலாம், அதன் மூலியமாக ஏதாவது செய்யலாம், ஏதாவது சம்பாதிக்கலாம், சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்புகளில் நிச்சயமாக ஒரு கூடுதல் லாபம் இருக்கக்கூடிய ஒரு மாதம். குறிப்பாக சினிமா துறையில் இருக்கீங்களா,
புதிய இதை பண்ணுறாங்க, ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க, ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சுக்கிரனின் காரக வழியில் இந்த மாதங்கள் அதி அற்புத லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லையும் இந்த ஷாப்பிங் மாதிரியான ஷாப்பிங் சென்டர், டெக்ஸ்டைல்ஸ் மாதிரியான பெண்கள் சம்மந்தப்படுறது அழகு சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும். நானே வீட்டில் இருந்து சாரி வைக்கிறேங்க, சோஷியல் மீடியாவில் அதை பண்ணுறேங்க, சோஷியல் மீடியா மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக சகல தரப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த அக்டோபர் 2024 நிச்சயமாக இருக்கும்.